முன்னாள் பிரதமர் துன் மகாதிர் நாட்டின் பல்லின சமூகத்தின் ஒற்றுமைக்கு எதிராக மிகவும் கேவலமாக பேசி வருவதால் அவர் துன் என்கிற மகத்தான பட்டத்திற்கு தகுதியானவரா என சிலாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பப்பாராயுடு கேள்வி எழுப்பியுள்ளார். மாயிகா, மாசிசா போன்ற பல்லின சமூகத்தின் கட்சிகளின் ஆதரவுடன் 22 ஆண்டுகள் தொடர்ச்சியாக நாட்டின் பிரதமராக பொறுப்பில் இருந்த மகாதிர் பிற சமூக மக்களை புறக்கணிக்கும் வகையில் பொதுவில் கருத்து தெரிவித்திருப்பது கேவலமானது என்று அவர் தமது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். முன்னதாக தேர்தலில் மலாய் வாக்காளர்கள் மலாய் வேட்பாளர்களுக்கு மட்டுமே வாக்களிக்க வேண்டும் என்று மகாதீரின் சமூக வலைதளத்தின் மூலமாக மகாதீர் கோரிக்கை விடுத்துள்ளார். குறிப்பாக தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் மலாய் வேட்பாளர்களுக்கு மட்டுமே மலாய்க்காரர்களின் வாக்குகள் கிடைக்க வேண்டும் என்று மகாதீர் குறிப்பிட்டிருந்தார். ஜொஹூரில் பரிசான் நேஷனல் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஜொஹூர் மற்றும் மத்திய அரசுக்கு இடையே வலுவான உறவை வளர்க்க தாம் உதவுவதாக துணை பிரதமர் அமர் ஜாகிர் ஹமீடி தெரிவித்துள்ளார். தாம் பிரதமருக்கு அடுத்த நிலையில் இருப்பதால் மாநில மற்றும் மத்திய அரசுக்கு இடையிலான உறவுகள் நெருக்கமாக இருப்பதை உறுதி செய்வது தமது பொறுப்பு என்று அவர் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார். ஜொஹூர் சிங்கப்பூர் சிறப்பு பொருளாதார மண்டலத்தின் பெருந்திட்டத்தை மத்திய அரசு மீண்டும் மீண்டும் தாமதப்படுத்தி வருவதாக ஜொஹூர் மந்திரி பெசார் ஓன் ஹபீஸ் காசி குற்றம் சாட்டியுள்ள நிலையில் ஜாஹித் இவ்வாறு கருத்துரைத்துள்ளார். கடந்த சனிக்கிழமை பரிசான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஜொஹூர் அரசுக்கு மத்திய அரசு முழு ஆதரவையும் வழங்கும் வகையில் தமது செயல்பாடுகள் அமையும் என்று ஜாஹித் தெரிவித்திருந்தார். ஈரானின் முன்னாள் உச்ச தலைவர் அலி கமேனியின் இறுதி சடங்கு நாளை தெஹ்ரானில் நடைபெற உள்ளது. இதில் மலேசியா சார்பில் விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் முகமது சாபு கலந்து கொள்வார் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற 39வது ஆசிய பசிபிக் வட்டமேசை மாநாட்டில் பேசிய அன்வார் இதனை தெரிவித்தார். இறுதி சடங்கில் கலந்து கொள்ள தமக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் ஆனால் தனது பணியின் காரணமாக தம்மால் கலந்து கொள்ள முடியவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். நாளை தெஹ்ரானில் நடைபெறும் கமேனியின் இறுதிச் சடங்கில் நாட்டின் சார்பில் மாட் சாபு கலந்து கொள்வார் என்று அன்வார் கூறினார். 86 வயதான கமேனி கடந்த பிப்ரவரி 28 அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் கொல்லப்படுவதற்கு முன்பு கிட்டத்தட்ட 37 ஆண்டுகள் ஈரானை ஆட்சி செய்தார். அவருக்கு பிறகு அவரது மகன் முஸ்தாபா பதவியேற்றார். இந்நிலையில் 4 மாதங்களுக்கும் மேலாக தாமதமான இந்த இறுதி சடங்கு ஜூலை 3 முதல் 9 வரை தெஹ்ரான், கோம் மற்றும் மஷாத் ஆகிய நகரங்களில் நடைபெறுகிறது. மேலும் நாளை தெஹ்ரானில் வெளிநாட்டு பிரமுகர்களுக்கான விழாவும் திட்டமிடப்பட்டுள்ளது. 30க்கும் மேற்பட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக ஈரான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மாச்சாங்கிற்கு அருகிலுள்ள கோத்தாபாரு கோலக்ராய் சாலையின் 41வது கிலோமீட்டரில் உள்ள ஒரு சிறு பாலம் கட்டும் தளத்தில் நேற்று இரவு கார் ஒன்று பள்ளத்தில் கவிழ்ந்ததில் 5 சீன நாட்டினர் காயமடைந்தனர். நள்ளிரவு சுமார் 12 மணி அளவில் இந்த விபத்து குறித்து தங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதாக மாச்சாங் காவல்துறை தலைவர் அசுகார் நூர் தெரிவித்தார். முதற்கட்ட விசாரணையில் இரவு சுமார் 11:50 மணி அளவில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது என்றும் இதில் 66 வயது சீன நாட்டவர் ஒருவர் ஓட்டிச் சென்ற காரில் அவருடன் பயணித்த 4 சக நாட்டினர் இருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. அவர்கள் மாச்சாங்கில் உள்ள தெமங்கானில் இருந்து பாசிர்பூத்தவில் உள்ள தோக்பாலிக்கு பயணம் செய்து கொண்டிருந்தனர். இந்நிலையில் கட்டுமானத்தில் இருந்த ஒரு சிறு பாலத்துக்குள் வாகனம் நுழைந்து பின்னர் ஒரு பள்ளத்தில் கவிழ்ந்ததாக நம்பப்படுகிறது என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். 40 முதல் 66 வயதுக்கு உட்பட்ட 3 ஆண்கள் மற்றும் 2 பெண்கள் என பாதிக்கப்பட்டவர்கள் மேல் அதிக சிகிச்சைக்காக மாச்சாங் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். ஜொஹூர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாஸ் மற்றும் பரிசான் நேஷனல் இடையே முறையான பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதாக கூறப்படும் யூகங்களை பரிகாத்தா நேஷனல் தலைவர் டதஸ்ரீ அமாட் சம்சூரி முக்தார் நிராகரித்துள்ளார். பாஸ் கட்சியின் உதவி தலைவராகவும் இருக்கும் சம்சூரி பாஸ் கட்சி ஜூலை 11 தேர்தலுக்காக தனது சொந்த தேர்தல் இயந்திரங்கள் மற்றும் பிரச்சார யுத்திகளில் கவனம் செலுத்துவதாக கூறினார். ஜொஹூர் தேர்தலுக்கு முன்னதாக ஒவ்வொரு கட்சியும் தத்தமது பிரச்சார முயற்சிகளில் கவனம் செலுத்துவதால் பாஸ் மற்றும் பரிசான் நேஷனல் அரசியல் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படும் கருத்துகள் ஆதாரமற்றவை என்று அவர் கூறினார்.
தற்போது பேசப்படும் ஒத்துழைப்பு என்பது வெளியாட்களின் ஒரு கருத்து மட்டுமே. உண்மையில் நடப்பது என்னவென்றால், ஒவ்வொரு தரப்பும் தத்தமது தொகுதிகளில் தத்தமது சொந்த முடிவுகளை எடுத்து வருகிறது என்று அவர் குறிப்பிட்டார். ஜொகூர் மாநில வாக்காளர்கள், குறிப்பாக இளைஞர்கள், நிறைவேற்ற முடியாத வெற்று வாக்குறுதிகள் மற்றும் ஆளும் அரசுக்கு எதிராக பரப்பப்படும் தவறான பிரச்சாரங்களை நம்பி ஏமாறக்கூடாது என்று ஜொகூர் முதலமைச்சரும் பரிசான் நேஷனல் ஜொகூர் தலைவருமான டாக்டர் ஓன் ஹபீஸ் காசி தெரிவித்துள்ளார். கடந்த கால அனுபவங்களில் இருந்து மக்கள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், தேர்தல் காலங்களில் பல்வேறு வாக்குறுதிகள் வழங்கப்பட்டாலும் அவற்றில் பல இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்றும் அவர் கூறினார். இதற்கு உதாரணமாக சிம்பாங் ரெங்காம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் மஸ்லி மாலிக் 2018 பொது தேர்தலின் போது பல வாக்குறுதிகளை வழங்கியதாகவும், ஆனால் அவற்றை நிறைவேற்றவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். 2018 பொது தேர்தலின் போது பல இனிமையான வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டன. தமது தொகுதியான சிம்பாங் ரெங்காமில் இலவச சுங்கச்சாவடி வசதி வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டது. அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதா என்று ஓன் ஹபீஸ் காசி கேள்வி எழுப்பினார். மேலும் மக்களின் நலனை முன்னிலைப்படுத்தி செயல்படும் தலைமையையே வாக்காளர்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்றும், வெறும் தேர்தல் வாக்குறுதிகளை விட செயல்பாடுகளின் அடிப்படையில் அரசியல் கட்சிகளை மதிப்பிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். 2024ஆம் ஆண்டு முதல் கடந்த ஆண்டு வரை ரயில் கேபிள் திருட்டு தொடர்பாக மொத்தம் 393 சம்பவங்கள் பதிவாகி உள்ளன. இதில் சுமார் 19,756 மீட்டர் கேபிள்கள் திருடப்பட்டதுடன் மொத்த இழப்பு 16.3 மில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாண்டு ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரை வடக்கு பகுதியில் மட்டும் 64 கேபிள் திருட்டு சம்பவங்கள் பதிவாகி 1878 மீட்டர் ரயில் கேபிள்கள் திருடப்பட்டதாக போக்குவரத்து துறை துணை அமைச்சர் டாக்டர் ஹஸ்பி ஹபீபுல்லா தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த ஆண்டு 141 சம்பவங்களில் 9,699 மீட்டர் கேபிள்கள் திருடப்பட்டதாகவும், 2024ஆம் ஆண்டில் 188 சம்பவங்களில் 8,179 மீட்டர் கேபிள்கள் திருடப்பட்டதாகவும் அவர் விளக்கினார். ரயில் கேபிள் திருட்டு சம்பவங்களின் அதிகரிப்பை அரசு மிக கடுமையாக எடுத்துக் கொள்கிறது என்றும், இது பெரிய அளவிலான நிதி இழப்பை மட்டுமல்லாமல் ரயில் சேவையின் பாதுகாப்பு, நம்பகத்தன்மை மற்றும் பொது போக்குவரத்து அமைப்பின் சீரான செயல்பாட்டையும் பாதிக்கக்கூடும் என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.